அக்காவை வச்சு பேக்கரி வாங்கினா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா ஒரு படத்துல. அதே மாதிரி பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை வச்சு அதிகாரத்தை புடிச்சிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. 6022 பேருக்கு என்ன ஃபார்ம் 7 அப்ளிகேஷன் வந்தது, அதுல வெறும் 26 பேரோட அப்ளிகேஷன் தான் வந்து உண்மையான அப்ளிகேஷன். மிச்சம் 5994 அப்ளிகேஷனும் ஃபேக் அப்ளிகேஷன் தொடர். இது ரேண்டமா நீக்கப்பட்ட ஓட்டு இல்ல. எந்தெந்த பூத்ல யாரு காங்கிரஸ் மட்டுமே ஓட்டு போடுறாள், காங்கிரஸ் ஃபாலோயர்ஸ் அவங்கள மட்டுமே கரெக்டா தேடி பிடிச்சு அதை எப்படி தொடர் நீக்க முடியும்? நீங்க ஒரு மொபைல் மூலியமா நீங்க ஆன்லைன்ல அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்க போயிருக்குதுன்னா மகாராஷ்டிரா நெட்வொர்க்கு போயிருக்கு, பீகார் நெட்வொர்க்கு போயிருக்கு, ஹைதராபாத்துக்கு போயிருக்கு, சென்னை நெட்வொர்க்கு கூட போயிருக்கு. தொடர் இப்ப சென்னையோ ஹைதராபாதோ இருந்து ஒரு ஆளு ஏன் தொகுதியில ஏன் பேரை நீக்கணும்னு அது எப்படி அவன் வந்து அப்ளை பண்ணுவான்? யாரெல்லாம் இந்த ஓட்டு மோசடியில இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு நாங்க என்கொயரி பண்றதுக்கு, அவங்களை கஸ்டடியில எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். எலெக்ஷன் கமிஷனுக்கு சிஐடி கடந்த 7-8 மாசத்துல 6 தடவை லெட்டர் எழுதிட்டாங்க. எந்த டீடைலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சிஐடிக்கு தர மறுத்து இருக்காங்க. இதுவரைக்கும் தரத்துக்கு ரெடியா இல்லைன்னா இவங்க எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துறாங்களா இல்ல பிஜேபிக்கு ஏஜென்டா தான் இருக்காங்களா? ஓட் சோரி நடக்கிறதுக்கு மூல காரணமே இந்த சிலுமே தான். பிஜேபி கேண்டிடேட் நந்தீஷ் அவங்களுக்காக வேலை செஞ்சிருக்கு. அவர்கிட்ட இருந்து இவங்க பேமெண்ட் வாங்கி இருக்கிறது கூட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. தோழர் தெளிவா எந்த ஓட்டு பிஜேபிக்கு எந்த ஓட்டு காங்கிரஸ்க்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தோழர் இது கண்டுபிடிச்சது வந்து ஆதித்யா ஆம்லான் பிஸ்வாஸ் அப்படின்னு அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். இந்த சிலுமேங்கிற நிறுவனம் ஆர்எஸ்எஸ் கீழ இருக்கிற நிறுவனம். இதோட ஓனர் யாருன்னா இந்நாள் பிஜேபி எம்எல்ஏ ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அம்பலப்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுரா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் எப்படியான வாக்கு திருட்டுகள் நடைபெற்றது, 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் எப்படி ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள் சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்றத ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி பேசினார். இப்ப இந்த சூழலில் அண்மையில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது கர்நாடகா களப்புரகி மாவட்டத்தில் உள்ள ஆலந்தா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் 5,994 வாக்குகள் வந்து ஒரு திட்டமிட்ட முறையில் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. 2018 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக வேட்பாளரிடம் கிட்டத்தட்ட 697 வாக்குகளில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் இப்படி ஒரு வாக்கு திருட்டு நடந்திருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. அது எப்படி ஆர்கனைஸ்டா வந்து பண்ணாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, தற்பொழுது அந்த வழக்கை விசாரிக்கும் சிஐடிக்கு தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்பு நல்குகிறதா என்பது குறித்து தான் நம்ம இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் பெங்களூருவில் இருந்து நம்மோடு இணைந்துள்ளார் திரு அசோக்குமார் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். தொடர் ஏற்கனவே வந்து ஓட்சோரி இந்த வாக்கு திருட்டு அப்படின்றது மகாதேவபுராவில் எப்படி நடந்துச்சு, சிஸ்டமேட்டிக்கா எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆலந்தா தொகுதியில் அது ஏற்கனவே 2018 தேர்தலிலே அப்படி ஒரு வாக்கு மோசடி நடந்திருக்கிறது. 2023 தேர்தல்ல அதை எப்படி வந்து கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்றாங்க, இப்ப அதுல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி இந்த வாக்கு மோசடி அப்படின்றது வந்து நடந்திருக்குது ஆலந்தாவில? தோழர் இத்தனை கேள்விக்கு நடுவுல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா? இந்த கேஸ்ல குற்றவாளிங்கிறதே வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு ஃபேமஸ் காமெடி ஒண்ணு இருக்கு. நான் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சு சொல்றேன். அக்காவை வச்சு பேக்கரி வாங்கினா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா ஒரு படத்துல. அதே மாதிரி பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை வச்சு அதிகாரத்தை புடிச்சிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. நாட்டு நிலவரம் இப்ப இப்படிதான் இருக்கு. ராகுல் காந்தி இதை வெட்ட வெளிச்சமா கர்நாடகால வந்து கடந்த மாசம் 7ஆம் தேதி பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ற மூலியமா வெட்ட வெளிச்சப்படுத்திட்டாரு. ஆனா கர்நாடகத்துக்கு பொறுத்த மட்டும் இந்த ஓட் சோரிங்கிறது நேத்து முந்தானத்து போன வருஷம் நடந்த எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் இல்ல, அதுக்கு முன்னாலே, அதாவது 2023 நடந்த விதான சபா, அதாவது இங்க சட்டசபை தேர்தலையே வந்து இது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. ஃபார்ம் 7ல தொடர் கிட்டத்தட்ட 6,022 பேருக்கான ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஃபார்ம் 7ல. இந்த ஃபார்ம் 7 அப்ளிகேஷன் எதுக்கு போடுவாங்கன்னா, யாராவது இறந்தாலோ இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் செட் ஆனப்ப அவங்க ஓட்டை வேற தொகுதிக்கு மாத்துறதாவோ இந்த மாதிரி நிலவரத்துல வந்து ஃபார்ம் 7ல ஒரு அப்ளை பண்ணி அந்த ஓட்டை வந்து வேற பக்கம் மாத்துவாங்க இல்ல நீக்குவாங்க.
ஆனா ஆலந்தாங்கல தொகுதியில 2023 எலெக்ஷனுக்கு 4 மாசத்துக்கு முன்னால, அதாவது ஒரு ரிவிஷன் அப்படின்னு எல்லா எலெக்ஷனுக்கும் 4 மாசத்துக்கு முன்னால ஒரு ரிவிஷன் நடக்கும். ஓட் ரிவிஷன் சம்மரி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தோழர் கிட்டத்தட்ட 6022 பேருக்கான ஓட்டை வந்து நீக்கணும் அப்படின்னு ஃபார்ம் 7 வந்து அப்ளை பண்றாங்க. அதாவது அவங்க இறந்துட்டாங்க இல்ல வேற பக்கம் வேற தொகுதிக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு. இதை எடுத்து இப்ப சில பேர் அந்த லிஸ்ட் ரிவ்யூ சம்மரி கையில வரும் இல்லைங்களா, எலெக்ஷனுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னால எடுத்து பார்த்தா அந்த தொகுதியில யாரெல்லாம் இருக்காங்க, இன்னும் அந்த தொகுதியிலேயே இருக்காங்க, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறவங்களா இருக்காங்க, அண்ட் காங்கிரஸ் சில பேர் பூத் மட்டத்து பிரதிநிதி இருப்பாங்க இல்லையா, அவங்க அண்ணன் தம்பிங்க ஓட்டெல்லாம் வந்து அதுல எடுக்கப்பட்டிருக்கு. B.R. பாட்டீலுங்கிறவர் காங்கிரஸோட இன்றைய எம்எல்ஏ, அவரு என்ன இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் கேட்ட வாட்டி எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஓட்டை எல்லாம் மறுபடியும் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் அதுக்கு முன்னால், அதாவது 2018 எலெக்ஷன்ல வந்து வெறும் 650 ஓட்டுல தோத்துருப்பாரு. 650 ஓட்டுல எப்படி தோத்தாருன்னா அப்பயும் இதே மாதிரிதான் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அனுமானம் அவருக்கு வந்திருக்கு. இந்த ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணிருக்காரு, அப்பயே ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணிருக்காரு B.R. பாட்டீல். இது சம்பந்தமா பிரஸ் மீட் கூட பண்ணிருக்காரு. ஆனா இது வெறும் பிரஸ் மீட் பண்ணி அப்படியே கைவிற்றக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இல்ல. ஓட் சோரி அப்படிங்கிறது, ஓட்டை வந்து இப்ப பாருங்க உலகத்திலேயே வந்து மொத எல்லாருக்குமே ஓட்டுக்கான உரிமை கொடுத்தது இந்தியாவில தான். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது சார். ரொம்ப ஃபார்வர்ட் கண்ட்ரியான நியூசிலாந்து ஆஸ்திரேலியால கூட 1946-48 அப்புறம் தான் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கப்பட்டது. நார்வேல ரொம்ப ரீசெண்டா, அண்ட் சவுதியில கூட ரொம்ப ரீசெண்டா 2015 தான் உமன்ஸ்க்கு ஓட்டு உரிமைங்கிறதே கொடுக்கப்பட்டது. ஆனா இந்தியாவில் ரஷ்யாவை முன்னொழியா எடுத்துக்கிட்டு 1952 இருந்தே பெண்களுக்கும் ஓட்டு உரிமை கொடுக்கப்பட்டது இந்தியாவுல மட்டும்தான். இந்தியா அதுக்கு ஒரு பெரிய முன்னோடி வேர்ல்ட்ல. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னை மாகாணத்துல இருக்கிற பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. முதல் முறையா இந்தியாவில பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நம்ம சென்னையில. ஆமா தோழர், நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா உலகத்திலேயே ரொம்ப முன்னேறிய கண்ட்ரிகள் கூட பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாதப்பா எல்லாருக்கும் சரிசமமான ஓட்டு உரிமையை கொடுத்தது இந்தியாவில தான். ஆனா இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்தவட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யார் யார் ஓட்டு போடணும் யார் யார் ஓட்டு போடக்கூடாதுன்னு இவங்க உட்காந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. 6022 பேருக்கு என்ன ஃபார்ம் 7 அப்ளிகேஷன் வந்தது, அதுல வெறும் 26 பேரோட அப்ளிகேஷன் தான் வந்து உண்மையான அப்ளிகேஷன். அவங்க இறந்திருக்காங்க வேற பக்கம் மாறி இருக்காங்கிறதுக்கான உண்மையான அப்ளிகேஷன். மிச்சம் 5994 அப்ளிகேஷனும் ஃபேக் அப்ளிகேஷன் தோழர். இப்ப இந்த ஃபார்ம் 7 அப்படின்றது ஒருத்தர் ஒரு பகுதியில அவர் வந்து இல்ல மூவ் ஆயிட்டாரு இல்ல இறந்துட்டாரு அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுற ஃபார்ம். இன்னொருத்தர் அதே பகுதியை சார்ந்த இன்னொருத்தர் தான் வந்து அதை கொடுக்கணும். இப்ப இந்த விவகாரத்தில் எப்படி இந்த வாக்கு திருட்ட ஆலந்தாவில வந்து பண்ணியிருக்கிறாங்க? ஒருத்தர் பேர்ல இப்ப வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னா தோழர், ஃபார்ம் 7 அப்ளை பண்ணணும்னா நீங்க ஒரு போன் நம்பர் மூலியமா தான் உங்க அட்ரஸ் பேரெல்லாம் இது கொடுத்து எந்த காரணத்துக்காக நீங்க இந்த வாக்கு வந்து நீக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு கொடுக்கணும். அண்ட் அது உங்களுக்கு ஓடிபியா வரும், நீங்க ஓடிபி போடணும். அந்த கேஸை ஃபைல் பண்ண வாட்டி, இந்த கேஸ் வந்து அப்பயே கவர்மெண்ட் வந்து இங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த வாட்டி சிஐடிக்கு மாத்துறாங்க. சிஐடியும் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேக்குது, இந்த மாதிரி 5994 வாக்கு வந்து போர்ஜரி பண்ணிருக்காங்க, போலியா வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னா இது ஒரு சின்ன மேட்டர் இல்ல. எந்த இடத்துல இருந்து அதாவது இது வந்து இப்ப ஒரே ஊர்ல வந்து நீங்களும் நானும் இருக்கிறோம்னா என்னோட பேர்ல உங்களோட வாக்க வந்து நீக்க சொல்லி புகார் கொடுக்கறது ஆன்லைன்ல கொடுக்கறது. ஆனா நானும் புகார் பண்ணல, நான் புகார் நீங்களும் அந்த ஊர்ல தான் வந்து இருக்கிறீங்க, ஆனா உங்களோட வாக்கு வந்து பறிக்கப்படுது. இப்படிதான் புகார் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க கவனிக்கணும். அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் புகார் பண்ணணும் இல்லைங்களா. ஆனா இதுல புகார் பண்ணவங்க எல்லாம் ஹைதராபாத்ல இருந்து புகார் வந்திருக்குது, மகாராஷ்டிரால இருந்து, அதாவது மொபைல் லொகேஷன் இருக்கும் இல்லைங்களா, நீங்க ஒரு மொபைல் மூலியமா நீங்க ஆன்லைன்ல அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எங்க போயிருக்குதுன்னா எந்த நெட்வொர்க் போயிருக்குன்னா அது மகாராஷ்டிரா நெட்வொர்க் போயிருக்கு, பீகார் நெட்வொர்க்கு போயிருக்கு, ஹைதராபாத்துக்கு போயிருக்கு, சென்னை நெட்வொர்க்கு கூட போயிருக்கு தோழர். இப்ப சென்னையோ ஹைதராபாதோ இருந்து ஒரு ஆளு ஏன் தொகுதியில ஏன் பேரை நிக்கணும்னு அது எப்படி அவன் வந்து அதை அப்ளை பண்ணுவான்? இது அண்ட் வெறும் 9 நம்பர் தோழர், 9 போன் நம்பரை வச்சு 5994
94 பேர் வாக்கை வந்து நீக்கியிருக்காங்க. இத்தனை வாக்கையும் நீக்கப்பட்டது வந்து 9 போன் நம்பர்கள்ல மட்டும்தான். இதை பத்தி ஹிந்து டீடைலா ஒரு ஸ்டோரியே பண்ணிருக்காங்க. ஹிந்து ஸ்டோரியை படிச்சாலே தெரிஞ்சிடும். அந்த 9 நம்பர்ல பண்ணிருக்காங்கன்னா இது கண்டிப்பா ஃபேக்கா தானே இருக்க முடியும். எப்படி எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து அப்ரூவ் பண்ணுச்சு? அண்ட் இது வரைக்குமே சிஐடி வந்து கடந்த ஜனவரியில இருந்து இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் தோழர், கடந்த ஆகஸ்ட் வரைக்குமே 5 தடவை எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. எந்த ஐபி அட்ரஸ்ன்னு நீங்க சொல்லணும் இல்லைங்களா? இப்போ ஒரு லேப்டாப்லயோ இதுல கனெக்ட் பண்ணி நீ இது அப்ளை பண்ணியிருந்தா எந்த ஐபி அட்ரஸ் இருக்கு, அந்த ஐபி அட்ரஸ் யாருக்கு சொந்தமானது இருக்கு, இந்த டீட்டெயில நீங்க கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஓட்டு மோசடியில இதாயிருக்காங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு நாங்க என்கொயரி பண்றதுக்கு, அவங்கள கஸ்டடியில எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சிஐடி கடந்த 6 மாசமா, போன வருஷம் 5-6 தடவை லெட்டர் எழுதியிருக்காங்க தோழர். நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த வருஷம் 2025லயே கடந்த 7 மாசம் 7-8 மாசத்துல 6 தடவை லெட்டர் எழுதிட்டாங்க. 5-6 தடவை லெட்டர் எழுதியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுவரைக்கும் ஒத்துழைக்கல. எந்த டீட்டெயிலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சிஐடிக்கு தர மறுத்திருக்காங்க. இதுவரைக்கும் தரத்துக்கு ரெடியா இல்லைன்னா இவங்க எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துறாங்களா இல்ல பிஜேபிக்கு ஏஜென்டா தான் இருக்காங்களா? கண்ணு முன்னாலேயே தெரியுதுல தோழர். 5994 வாக்குகள் மோசடியா இருக்கிறது கண்ணு முன்னால தெரியுது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் யாருகிட்ட இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கு. ஆனா என்கொயரிக்கு எலெக்ஷன் கமிஷன் இதை தரமாட்டேங்குது. மோசடி ஓட்டு மோசடியை பண்ணவங்களுக்கு இவங்க துணை போறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை நம்ம என்னன்னு சொல்றது தோழர்? அப்ப ஆன்லைன்ல தான் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் இது இருந்தாலே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடக்கூடிய விஷயம். அதை ஏன் தேர்தல் ஆணையம் வந்து மறைக்கணும்? கிட்டத்தட்ட நீங்க 2 வருஷமா விசாரணை வந்து நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. 2 வருஷமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது தோழர். தேர்தல் ஆணையம் தரமாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் கூட்டு களவாணிங்கன்னு தான் அர்த்தம். டீட்டெயில கொடுத்து அவங்களும் மாட்டிக்குவாங்க. இப்ப இது நான் சொல்லிட்டு இருக்கிறதா? ஊரா போய் நாடு நாடா போய் எல்லா ஸ்டேட்லயும் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறது அதுதானே. கூட்டு களவாணிங்க இவங்க எல்லாம். பிஜேபி அதான் நம்ம சொன்ன மாதிரி அக்காவை வச்சு வேக்கரி வாங்கின மாதிரி எலெக்ஷன் கமிஷனை வச்சு பிஜேபி அதிகாரத்தை புடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அதிகாரத்துக்கு பிஜேபி பின்வாசல் மூலியமா அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன வேணுமோ எல்லா சப்போர்ட்டும் செஞ்சுட்டு இருக்குது. அண்ட் இந்த ஓட்டெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இந்த 5994 ஓட்டு என்ன இருக்கு, இது ரேண்டமா நீக்கப்பட்ட ஓட்டு இல்ல. எந்தெந்த பூத்ல எவன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவான், எவன் காங்கிரஸுக்கு மட்டுமே, யாரு காங்கிரஸ் மட்டுமே ஓட்டு போடுறாள், காங்கிரஸ் ஃபாலோயர்ஸ் அவங்கள மட்டுமே கரெக்டா தேடி பிடிச்சு அதை எப்படி தோழர் நீக்க முடியும்? காங்கிரஸ் ஓட்டர்ஸையே பார்த்து நீங்க நீக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட இன்டென்ஷன் கரெக்டா இருக்கு. என்ன இன்டென்ஷன்? எப்படியாவது காங்கிரஸ் அந்த தொகுதியில தோக்க வைக்கணும், பிஜேபியை ஜெயிக்க வைக்கணுங்கிற உங்க இன்டென்ஷன் கரெக்டா இருக்கு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனும் துணை போயிருக்கு. இந்த ஓட்சோரியில எலெக்ஷன் கமிஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். ஆளந்தாலே அதுதான் நடந்திருக்கு. வெற்றி தோல்வி வந்து நெருக்கமா எந்த தொகுதிகள்ல வந்து இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா தோழர். கர்நாடகான்னு இல்ல, ஓல் இந்தியாவே நீங்க அந்த சினாரியை எடுத்து பார்த்தா தெரியும். எந்த பகுதியிலெல்லாம் வெற்றியின் இது ரொம்ப நெருக்கமா இருக்கு, எங்க வந்து எட்ஜில பிஜேபி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, அந்த எல்லா இடத்துலயுமே இவங்க ஓட் சோரி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது புதுசு இல்ல தோழர். BR பாட்டீல்ங்கிறவரு ஒரு நல்ல லீடர். அவர் என்னமோ கொஞ்சம் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்து அந்த ஓட் சம்மரி கைக்கு வந்த வாட்டி, அந்த ரிவிஷன் சம்மரி கைக்கு வந்த வாட்டி அவரை பார்த்திருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா கர்நாடகத்துல பொறுத்த மட்டும் இது நிறைய தொகுதியில நடந்துகிட்டு இருக்குது. நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட நானும் சொல்லியிருக்கேன், கர்நாடகத்துல காங்கிரஸ் லீடர்ஸுங்களை மாதிரி ஒரு சோம்பேறி லீடர்ஸ் கிடையாது. இந்த தடவை 136 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு தோழர். காங்கிரஸ் லீடர்ஸ் ரோட்ல போய் நின்று போராடி பிஜேபிக்கு எதிராக வாதாடி ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிக்கல. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், காங்கிரஸ் வந்து ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி ஜனங்களுக்கு நடுவுல போராடி ஜனங்களுக்காக போராடி ஓட்டு வாங்கி ஜெயிக்கல தோழர். பிஜேபி காரணங்க பண்ண அட்டூழியம் போதுண்டா சாமின்னு ஜனங்க நெகட்டிவ் ஓட்டா காங்கிரஸுக்கு போட்டு பிஜேபி வர்றது வேணான்னு காங்கிரஸ்க்கு ஓட் போட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் லீடர்ஸுங்க மாதிரி ஒரு சோம்பேறி லீடர்ஸ் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது தோழர். கிடைக்க மாட்டாங்க. எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் இங்க ஓட்சோடி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நடந்திருக்கணும். ஆனா அது கண்ணும் காணாம காங்கிரஸ் ஆளுங்களே விட்டுருக்காங்க. BR பாட்டீல் என்னமோ கொஞ்சம் ப்ரோக்ரஸிவ் லீடரு, கொஞ்சம் இதா இருக்கிறவரு, அவர் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னும் கண்டுபிடிக்காத விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு தோழர். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமா
இந்த 2023 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னரே சிலுமே அப்படின்ற ஒரு நிறுவனம், அது வந்து RSS பின்னணி கொண்ட ஒரு NGO, அவங்க வீடு வீடாக சென்று இந்த ஓட்டர் லிஸ்ட வந்து சரிபார்க்கிறது, ஆட்களை வந்து அவங்களோட டேட்டாவை வந்து கலெக்ட் பண்றது, வாக்காளர்களுடைய தரவுகளை சேகரிப்பது, இது மாதிரியான வேலைகள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க தான் இந்த மாதிரியான ஓட்சோரி நடப்பதற்கான அடிப்படையா? என்ன பிரச்சனை? யாருடைய நிறுவனம் இந்த நிறுவனம்? தோழர், இந்த நிறுவனம் வந்து இங்க வந்து முன்னாள் DCM தோழர். கடந்த தடவை இதுல வந்து பிஜேபி அதிகாரத்துல இருந்தப்போ 3 பேர்த்த DCM-ஆ அறிவிச்சிருந்தாங்க, அதாவது துணை முதல்வர்னு. அதுல ஒருத்தர் தான் அஸ்வத் நாராயண் அப்படிங்கிறவர். இவர் முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் மிகப்பெரிய பிஜேபியில நம்பர் 2 லீடர், எப்ப வேணாலும் சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லீடர் தோழர் அஸ்வத் நாராயண். இந்த அஸ்வத் நாராயண் யாருன்னா, நீங்க KGF படம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? கர்நாடகத்துல ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, இந்தியா லெவல்ல பேசப்பட்டது, தமிழ்நாட்டிலையும் பெரிய ஹிட் ஆச்சு. இந்த KGF படம் எடுத்த ஒம்பாலே பிலிம்ஸ் என்ன இருக்குது, அந்த ஒம்பாலே பிலிம்ஸோட ஓனர் இவரு தான், இந்த அஸ்வத் நாராயண் தான். இங்க அரசியல்ல அடிக்கிற கோடிக்கணக்கான பணத்தை இவர் எங்க கொண்டு போய் முதலீடு செய்யறாருன்னா, சினிமால முதலீடு செய்யறாரு. இது இல்லாம இந்த மாதிரி எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட மாதிரி ஓட்சோரி, இந்த மாதிரி இதுக்கு சம்பந்தப்பட்ட சில ட்ரஸ்ட்களை உருவாக்குறதுக்கும் இவரு அவர் இந்த பணத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரு பேர்ல பெனாமியா ரவிக்குமார் சிலுமே அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட வந்து இது பண்ணிருக்காங்க தோழர். இந்த அஸ்வத் நாராயணோட பேனாமி தான் அது, ஊரறிஞ்ச இங்க ஓபன் சீக்ரெட், ஊரறிஞ்ச உண்மை. இவங்க சிலுமே மூலியமா என்ன பண்றாங்கன்னா தோழர், இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கங்க பகுதி, இந்த இப்ப KR-புரா, இங்க சில தொகுதிகள் இருக்கு, KR-புரா அண்ட் சிவாஜி நகரா, RR நகரான்னு சில தொகுதிகள் என்ன இருக்கு, அந்த தொகுதி வாரியா எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆபீசர், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆபீசர் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இவங்க வந்து யார வேணாலும் அங்க சர்வேக்கு நியமனம் பண்ணலாம். இப்போ வீட்டுக்கு போய், இப்போ எல்லா எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே 18 வயசுக்கு மேற்பட்டவங்க யாரு இருக்காங்க, இவங்களை எல்லாம் மறுபடியும் கணக்கெடுப்பு நடத்தணும், அவங்க பேரை எழுதணும், யாராவது இறந்திருந்தா அவங்க பேர் அதுல இருந்து நீக்கணும். இந்த சம்மரி பண்றதுக்கு, இந்த சர்வே பண்றதுக்கு இவங்க யார வேணாலும் நியமனம் பண்ணலாம். ஆனா இவங்க இந்த சிலுமே அப்படிங்கிற ட்ரஸ்டையே தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த சிலுமே ட்ரஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா RSS அண்டர் கோர் RSS தோழர், RSS அண்டர்டேக்கன்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த சிலுமே. இவங்களை வந்து நியமனம் பண்றாங்க ஓட்டு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டுக்கு போய் ஓட்டு லிஸ்ட், இவங்க ஃபீல்டுக்கு போகும்போதே தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க, எந்த ஓட்டு யாருக்குன்னு. இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னால யாரையும் நீங்க ஓப்பனா யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? ஆனா இவங்க கேட்பாங்க தோழர், இவங்க கொஸ்டினர்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த கொஸ்டினர்லயே நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த காரணத்துக்காக அவங்க ஓட்டு போடுவீங்க, அந்த கொஸ்டினர் ரெடி பண்ணிட்டு தெளிவா எந்த ஓட்டு பிஜேபிக்கு, எந்த ஓட்டு காங்கிரஸ்க்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க தோழர். இது கண்டுபிடிச்சது வந்து ஆதித்யா ஆம்லான் பிஸ்வாஸ் அப்படின்னு, அவர் ஒரு IAS ஆபீசர், இப்போ வந்து RC-யா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ரீஜனல் செக்ரட்டரியா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு அப்பயே வந்து BBMP-ல இங்க இருந்த BBMP கமிஷனருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி RSS அண்டர்டேக்கன்ல இருக்கிற சிலுமேங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஜனங்களோட பிரைவேட்டான அந்த டீடைல்ஸ், அதாவது போன் நம்பர், எலெக்ஷன் ஓட்டு போடுறவனோட போன் நம்பரை நீங்க கலெக்ட் பண்ற மாதிரியே இல்ல. அது வந்து அப்படி கலெக்ட் பண்றது வந்து அது ஒரு கிரிமினல் ஆக்டுக்கு கீழே வருது. அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனா சிலுமே நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எதுக்காக ஓட்டு போடுவீங்கன்னு கேள்வி கேட்கும், உங்க போன் நம்பரும் வாங்கிட்டு வரும். அந்த போன் நம்பரை சைனா பேஸ்டு ஒரு சர்வர்ல சேவ் பண்ணிருக்காங்க, அந்த சர்வர்ல தான் இருக்கு அப்படின்னு அவரு தெளிவா கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு தோழர். இதே சிலுமே தான் 2018லயும் KR-புரா கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட் நந்தீஷ் அவங்களுக்காக வேலை செஞ்சிருக்கு. அவர்கிட்ட இருந்து இவங்க பேமெண்ட் வாங்கி இருக்கிறது கூட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்குது தோழர். இந்த சிலுமேங்கிற நிறுவனம், RSS கீழே இருக்கிற நிறுவனம், இந்த ஓட்சோரிக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ, ஓட்சோரி நடக்கிறதுக்கு மூல காரணமே இந்த சிலுமே தான். இதோட ஓனர் யாருன்னா, இந்நாள் பிஜேபி MLA, மிகப்பெரிய லீடர், முன்னாள் துணை முதல்வர் அஸ்வத் நாராயண் அப்படிங்கிறவரு. ஆனா இந்த என்கொயரியும் இன்னும் போயிட்டு தான் இருக்குது தோழர். இந்த என்கொயரி கூட இன்னும் ஒரு தார்கீக அந்தியத்துக்கு வரல. இதெல்லாம் எப்ப முடியும்னு தெரியல தோழர். காங்கிரஸ் தான் முடிக்கணும், இங்க கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு, இதை பெரிய பொறுப்பா எடுத்து காங்கிரஸ் தான் முடிக்கணும். இவங்க நேஷனல் வைடு போராடுவாங்க, ஓட்சோரி நேஷனல் வைடு போராடுவாங்க. அவங்க காலு கீழேயே பெங்களூர் எவ்வளவு பெரிய சிட்டி, பெங்களூர்லயே இந்த மாதிரி ஓட்சோரி நடந்திருக்கு. 2023 இருந்து இத பத்தின விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஆதித்யா ஆம்லான் பிஸ்வாஸ் இந்த விசாரணையை நடத்திட்டு இருக்காரு.
காங்கிரஸ் அவர் மூலியமா சரியான ரிப்போர்ட் எடுத்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம். அவங்க சட்டத்து முன்னால அவங்களுக்கு கையில அவங்க இல்ல சட்டத்து அதான் இப்ப முன்னால் கர்நாடக நிறுத்தலாம். மாநில இப்ப சிஐடி தான் அதை விசாரிக்கிறாங்க. இப்ப அங்க இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலை வந்து நடத்தி இருக்குது. இப்ப அந்த தேர்தல் அதிகாரிகளை வந்து சம்மன் பண்ணி விசாரிக்கலாம், இல்ல அடுத்த கட்டமா கைது பண்ணலாமே. அப்படியான நடவடிக்கைகளுக்கு ஏன் போக மாட்டாங்க? ஏன்னா காங்கிரஸ் இவங்க போவாது. சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியில இருக்கும் பொழுதுதான் இந்த மகாதேவபுரா அப்படின்ற இந்த பெங்களூர் சென்ட்ரல் இந்த தொகுதியில வந்து ஒரு ஓட்சோரி நடக்குது. அப்ப இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுதே இது எப்படி நடக்குது? மெத்தனம் தான் தோழர். காங்கிரஸ்க்கு மேல எங்களுக்கு அவ்வளவோ ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. காங்கிரஸ் கிட்ட இருந்து நீங்க வேற எந்த விஷயத்தையும் நீங்க வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. 2023 ஆளந்தால எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே BR பாட்டீல்ங்கிற ஒரு காங்கிரஸ் லீடர் பிரஸ் மீட் வைக்கிறாரு. பிரஸ் மீட்ல டீட்டெயிலா சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அது சிஐடி இதுக்கு போகுது. 2020 அதே எலெக்ஷன்ல கர்நாடகா பெங்களூர்ல இந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு ஆதித்ய ஆம்லான் விஸ்வாஸ்னு ஒரு IAS ஆபீசர் சொல்றாரு. அதுவும் சிஐடி விசாரணைக்கு போகுது. அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துலயே லோக்சபா எலெக்ஷன் வருது. லோக்சபா எலெக்ஷன்ல 1,40,40,000 ஓட்டு தோழர். ஒன்னு ரெண்டு இல்ல, மஹதேவ்புரால 1,40,40,000 ஓட்டை இவங்க போர்ஜரி பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காங்கிரஸ் பார்த்து நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். நாங்களே தோழர் எத்தனையோ பேர் எங்களை நீங்க காங்கிரஸ் ஏஜென்ட் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்க மேல குற்றஞ்சாட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. பிஜேபி மாதிரியான ஒரு இங்க இங்க வந்து ஜேடிஎஸ் அப்படின்னு ஒரு ரீஜியன் பார்ட்டி இருக்கு தோழர். லோக்கல் ரீஜியன் பார்ட்டி ஜேடிஎஸ் இருக்கு. ஜேடிஎஸ் பார்ட்டிங்கிறது தோழர் தமிழ்நாட்டில் இருக்கிற பாமகவோட எச்சத்தனமான பார்ட்டி. ஐ ரிப்பீட் தோழர், தமிழ்நாட்டில் இருக்கிற பாமக கட்சியை விட மிகப்பெரிய ஜாதியவாதி அண்ட் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேமிலிக்குள்ள மட்டுமே நிர்வாணம் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. அவங்கள நம்பி நாங்க அதிகாரத்தை கையில கொடுக்க முடியாது. இன்னும் பிஜேபிக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு நீங்க தூக்கு மாட்டிட்டு சாவலாம். பிஜேபி காரணங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊரறிஞ்ச உண்மை. பிஜேபி காரங்களை எல்லாம் நம்பி இந்த நாட்டோட தலையெழுத்தை கையில ஒப்படைக்க முடியாது. சோ எங்களுக்கு காங்கிரஸ் தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. 2023 நாங்களே 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சில பேருக்கு கொடுத்திருந்த பொறுப்பு அது. 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நானே போயிருக்கேன். எங்களோட டீம் போயிருக்கு. 4 டிஸ்ட்ரிக்ட்ல ₹1 கூட காசு வாங்காம காங்கிரஸ் கேண்டிடேட்டுங்க அந்த தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அத்தனை வேலையுமே நாங்க பண்ணோம். எங்களை வந்து காங்கிரஸ் ஏஜென்ட் அப்படின்னு கூப்பிட்டாங்க தோழர். ஆனா நாங்க சுதந்திரமா வெளியே வந்து காங்கிரஸ்க்காக வேலை செஞ்ச எங்களுக்கும் இருக்கிறது இல்ல. எங்களுக்கு இருக்கிற பொறுப்புல 10% இவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? 2023 ஆளந்தால் அவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் மஹதேவ்புரால இவங்க எப்படி கோட்டை விட்டாங்க தோழர்? அப்படி கோட்டை விட்டு இவங்க அந்த பெங்களூர் சென்டர்ல தோத்தது வெறும் 10-12,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. ஆனா மோசடி ஆயிருக்கிறது 1,40,000 ஓட்டு. 1,00,000 இப்ப எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னே உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுத்துருவாங்க. சம்மரி ரிப்போர்ட், எலெக்ஷன் சம்மரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுல யார் யாருக்கு ஓட்டு இருக்கு, அவங்க அட்ரஸ் என்ன, யார் யார் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது, டீட்டெயில் எல்லாம் உங்க கையில வந்தவாட்டியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? அது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா தோழர்? இன்னையோட எலெக்ஷன் முடிஞ்சு 1-1.5 வருஷம் ஆச்சு. இப்ப ஓட்சோரின்னு ஊரா இவங்க தண்டோரா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எங்க போனீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்களும் முன் வைக்கிறோம். ஆனா இது வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து எந்த பதிலும் எங்களுக்கு வந்ததில்லை தோழர். ஓகே, இப்ப இது அடுத்த கட்டமா வந்து எந்த அளவுல இந்த விசாரணைகள் வந்து போகும்? ஏன்னா சிஐடிக்கு ஐபி அட்ரஸை வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. இன்னொரு புறம் இந்த சில்லுமே அப்படின்ற நிறுவனத்தின் மீது விசாரணை இன்னும் போயிட்டு இருக்குது. இதுவும் இன்னொரு தர்மஸ்தலா மாதிரி மர்மமாவே போகுமா, இல்ல ஏதாவது தீர்வு கிடைக்குமா? தோழர் இந்த மாதிரி நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா சொல்லிட்டு இருக்கேன் தோழர். இந்தியாவுல இந்த மாதிரி அன்சால்வ்டா போன நிறைய கேசஸ் இருக்கு. நிறைய கேசஸ் அது கிரைமா இருக்கலாம், இந்த மாதிரி வேற இஷ்யூக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய கேஸ் அன்சால்வ்டா போயிருக்கு. அதுல ஒரு கேஸா இந்த ஓட்சோரி இருக்கலாம் கர்நாடகத்துல அப்படின்னு நாங்க ஆல்ரெடி நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு பீகாரெல்லாம் இப்ப பீகார்தெல்லாம் வேற வேற கதை தோழர். ஆக்சுவலி எலெக்ஷனுக்கு முன்னால நீங்க எந்த இதோ ரிவிஷன் இது பண்ண முடியாது. பீகார்ல பண்ணிருக்கிறது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்டென்ஷன் ரிவ்யூ அப்படின்னு அது கம்ப்ளீட்டா நம்ம இதுக்கே கான்ஸ்டிடியூஷனுக்கே எதிரானது தோழர். கோடிக்கணக்கான ஓட்டை வெளியேற்றணும் அண்ட் மறைமுகமா சிஏஏ, NRC, NRI இத வந்து இதுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கிறது தோழர். அதுக்கு கம்பேர் பண்ணா பெங்களூர்ல கர்நாடகால இவங்க பண்ணிருக்கிறது ஒண்ணுமே இல்லை. அதுக்கு கம்பேர் பண்ண பீகார் மிகப்பெரிய இஷ்யூ. நீங்க பீகார் வரைக்கும் போயிட்டு வந்தீங்க.
ஆனா தோழர், கர்நாடகத்துல இருக்கிற நாங்களாம் இதை கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தோழர். ஏன்னா காங்கிரஸை பத்தி எங்களுக்கு தெரியும், உங்களை விட எங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற RSS எப்பயும் முழிச்சுக்கிட்டு இருக்கும். அது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு போர்வையை போத்தி தூங்கிட்டு இருக்கும் தோழர். ஆனா அந்த போர்வையை எடுத்துட்டு எப்ப வெளியே வரும், அந்த RSS மனஸ்திதி எப்ப வெளியே வரும்னு யாருக்குமே தெரியாது. காங்கிரஸ்ல இருக்கிற முக்காவாசி லீடர்ஸ் RSS தான். இவங்க எப்பயுமே RSSக்கு எதிராவோ பிஜேபிக்கு எதிராவோ இந்த மாதிரி இஷ்யூஸ பெரிய லெவல்ல வச்சு போராட தோழர். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கையில லட்டு மாதிரி இருக்கு தோழர். பிஜேபிக்கு எதிரா நீங்க நீங்க ஓட்சோரி அப்படிங்கிறது ஒரு சின்ன இஷ்யூ இல்ல தோழர். நீங்க மொத்த ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைச்சிப்பீங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க அந்த ஜெனரேஷன் இல்ல 1975ல வந்து எமர்ஜென்சி பீரியடு, இந்திரா காந்தி அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. இப்ப கூட 6 மாசத்துக்கு முன்னால இங்க பிஜேபி தரப்புல ஒரு புக் வெளியிட்டாங்க, எமர்ஜென்சி கராளமுகம் அப்படின்னு ஒரு புக் வெளியிட்டாங்க. தொடர் ஓட்சோரி நான் சொல்றேன், கடந்த 78 வருஷத்துல ஓட்சோரி வந்து எல்லா ஸ்கேமை விட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். நீங்க மறைமுகமா இதோட எமர்ஜென்சியை நீங்க உள்ள கொண்டு வரவே முடியாது. யாரு ஓட் போடணும் யாரு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா இதோட பெரிய எமர்ஜென்சி வேற எதுவுமே இல்லை. காங்கிரஸ் இந்த மாதிரி அல்வா மாதிரியான இஷ்யூவை வச்சு நேஷனல் வைடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க உருவாக்கலாம். ஆனா நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, ராகுல் காந்தியை தவிர வேற எந்த லீடரும் இதை பத்தி பேசினதை நீங்க கேட்டு கூட இருக்க மாட்டீங்க. ராகுல் காந்தி மிஞ்சி மிஞ்சி போனா மல்லிகார்ஜுன கர்கே பேசுவாரு. கர்நாடகத்துல தோழர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா? அடுத்த கட்ட 6 மாசத்துக்கான உங்க போராட்டம் ப்ளூ பிரிண்ட் என்ன, 2 வருஷத்துக்கு ப்ளூ பிரிண்ட் என்ன, அடுத்த 5 வருஷம் நீங்க எப்படி போராட போறீங்க? ஏதாவது ஒரு ஒரு பிளான் இருக்கும் இல்லையா? கர்நாடகத்துல ராகுல் காந்தி வந்தாரு, ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்டிட்டு ஒரு ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, அது வெத்து குண்டா போச்சு. அது வெடிகுண்டு இல்ல, வெத்து குண்டுன்னு நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பேன். இன்னைக்கும் காங்கிரஸ் அதே நிலைப்பாடுல தான் இருக்கு. இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் போகும். தப்பு செஞ்ச யாருக்குமே தண்டனை ஆகாது. தமிழ்நாட்டு ஆளுங்க நீங்களாவது கொஞ்சம் இத பத்தி நீங்க விழிப்புணர்வா இருக்கணும். எங்கெங்கெல்லாம் பிஜேபி தோத்துருச்சுன்னு நினைச்சு சும்மா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை தோழர். எந்தெந்த தொகுதியிலெல்லாம் பிஜேபி ரொம்ப மார்ஜினா வந்து தோத்துருப்பாங்க, செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் அவங்களுக்கு ரொம்ப மார்ஜின் இருக்காது. ஆனா பாருங்க, அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அங்கேயும் ஓட்சோரி நடக்கும். எங்கெங்கெல்லாம் ரொம்ப மார்ஜினல் ஓட்ல தோத்துருக்காங்களோ அங்கெல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு வரும். பிஜேபி ஒரு தடவை ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தோழர், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஃபியூச்சரே கிடையாது. அடுத்த பீகார், அடுத்த உத்தரப்பிரதேசா அது மாறுறது கன்ஃபார்ம். அதனால தமிழர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தோழர். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.